வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு காசாவில் உள்ள ஹமாஸின் கான் யூனிஸ் படைப்பிரிவின் முன்னாள் தளபதி ரஃபா சலாமி எழுதிய ஆவணத்தை பாதுகாப்பு அமைச்சர் ஜோப் காலன் வெளிப்படுத்தினார். ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் மற்றும் அவரது சகோதரர் மொஹாமட் சின்வார் ஆகியோருக்கு ஹமாஸின் கான் யூனிஸ் படைப்பிரிவின் முன்னாள் தளபதி ரஃபா சலாமி அனுப்பிய ஆவணம் அது. ஹமாஸ் இயக்கத்தின் அக்டோபர் 7ஆம் தேதிய படுகொலையின் மூளையாக இருந்த சலாமே ஜூலை மாதம் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதே தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் பிரதான தளபதி மொஹாமட் டைஃபும் கொல்லப்பட்டார். அந்த ஆவணத்தில் ரஃபா சலாமை எழுதிய வாசகங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய மொழிபெயர்ப்பில் உள்ளன. அதன்படி ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் மற்றும் அவரது சகோதரர் மொஹாமட் சின்வார் ஆகியோருக்கு ரஃபா சலாமை தயவு செய்து பின்வருபவற்றை கவனியுங்கள் என்று தொடங்குகிறார். எங்களின் ரொக்கட் திறன்களில் 90 தொடக்கம் 95% இழந்துவிட்டோம். மீதமுள்ள ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை வைத்து நாங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட ஆயுதங்களில் 60% இழந்துவிட்டோம். எங்கள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்களில் குறைந்தது 65 தொடக்கம் 70% இழந்துள்ளோம். மிக முக்கியமாக போரில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் என்று குறைந்தது 50% துருப்புக்களை இழந்துள்ளோம். இப்போது எங்களிடம் 25% துருப்புக்களே உள்ளனர். மீதி 25% துருப்புக்கள் தாக்குதலுக்கு வர முடியாத நிலையில் உள்ளார்கள் அல்லது வெளியேறிவிட்டார்கள். எம்மிடமுள்ள கடைசி 25% துருப்புக்கள் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ உடைந்து போய் சகித்துக் கொள்ள முடியாத நிலையை அடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த ஆவணம் ஹமாஸுக்கும் அதன் மிக மூத்த தளபதிகளுக்கும் இப்போது ஏற்பட்டுள்ள உண்மையான கஷ்ட நிலையை காட்டுகிறது என்று காலன் கூறினார். அந்த ஆவணத்தில் சின்வார் சகோதரர்களின் உதவிக்காக சலாமை கதறுகிறார். ஆனால் அவர்களால் அவரை காப்பாற்ற முடியாது என்று காலன் கூறினார். ஏனென்று கேள்வி எழுப்பிய காலன் தொடர்ந்தும் கூறிய போது, ஏனென்றால் அக்டோபரில் தொடங்கிய தாக்குதல்களை நாங்கள் தொடர்கின்றோம், படிப்படியாக தொடர்கின்றோம். அனைத்து மூத்த ஹமாஸ் அதிகாரிகளையும் ஒவ்வொருவராக சென்றடைந்து கொள்கிறோம். ரஃபா சலாமே இந்த ஆவணத்தை சின்வார் சகோதரர்களுக்கு எழுதினார். நாங்கள் சின்வார் சகோதரர்களையும் விரைவில் சென்றடைவோம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ந்தார். கடந்த ஜூலை 31ஆம் தேதி ஹமாஸின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து சின்வார் கடந்த மாதம் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஹமாஸ் இயக்கத்தின் பிரதான தளபதி மொஹாமட் டைஃப் கொல்லப்பட்டதால் மொஹாமட் சின்வாரின் ஹமாஸின் இராணுவ பிரிவில் மூத்த தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காலன் இந்த ஆவணத்தை வெளிப்படுத்திய பின் சமூக ஊடகங்களில் ஒரு காணொலியை நேற்று செப்டம்பர் 11ஆம் தேதி வெளியிட்டார். செப்டம்பர் 11ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதலின் சித்தரிப்பின் முன் மொஹாமட் சின்வாரின் குழந்தைகள் நிற்கும் புகைப்படத்தை அந்த காணொலியில் காட்டினார். செப்டம்பர் 11 தாக்குதலின் 23வது ஆண்டு நினைவு நாளில் வெளியிடப்பட்ட காணொலியில் கான் யூனிஸின் அடியில் உள்ள சுரங்க பாதையில் இந்த புகைப்படம் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதிலிருந்து அல் காய்தாவுக்கும் ஹமாஸுக்கும் வேறுபாடு ஏதுமில்லை என்று தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஹமாஸுக்கு இழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் ஹமாஸின் பேச்சுவார்த்தை பிரதிநிதிகள் குழு தமது இயக்கம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முன்வைத்த அசல் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்த தயாராக இருப்பதாக கூறியது. ஜனாதிபதி பைடன் ஜூலை 2ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளோம். அவற்றின் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடனடியாக செயற்படுத்த தயாராக இருப்பதாக ஹமாஸ் கூறியது. அதே நேரத்தில் போர் நிறுத்தம் காசா பகுதியில் இருந்து IDF திரும்ப பெறுதல் மற்றும் கைதிகளை பரிமாற்றம் செய்வதற்கான முயற்சியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை வரவேற்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. கத்தார் பிரதமர் மொஹாமட் பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி மற்றும் எகிப்திய உளவுத்துறையின் தலைவர் அப்பாஸ் கமல் தலைமையிலான குழு ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவை புதன்கிழமை மாலை தோஹாவில் சந்தித்தது. ஹமாஸ் அரசியல் பணியகத்தின் பிரதி தலைவர் கலீல் அல்ஹியா ஹமாஸ் குழுவுக்கு தலைமை தாங்கினார். சந்திப்பு விவரங்கள் குறித்து கருத்து தெரிவித்த 3 அதிகாரிகளின் கூற்றுப்படி ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவின் நோக்கம் பணைய கைதிகள் ஒப்பந்தம் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் உள்ள முட்டுக்கட்டையை உடைக்க முயற்சிப்பதாக இருந்தது. இஸ்ரேலில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் கூடுதல் பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான புதிய கோரிக்கைகளை ஹமாஸ் கைவிட தயாராக இருப்பதையே இந்த சந்திப்பு காட்டுகிறது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஹமாஸின் இந்த புதிய கோரிக்கைகள் தற்போதைய பேச்சுவார்த்தையில் முக்கிய தடையாக இருப்பதாக மூத்த அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் முட்டுக்கட்டையில் இருப்பதாகவும் தோஹாவில் நடைபெறும் சந்திப்பு கூட எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் வழி வகுக்காது என்றும் மதிப்பிட்டுள்ளார். மூத்த அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி ஹமாஸின் புதிய கோரிக்கைகள் காரணமாக உடனடி காலகட்டத்தில் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து வெள்ளை மாளிகை மிகவும் சந்தேகம் அடைந்துள்ளது. வெள்ளை மாளிகை பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான அதன் மூலோபாயத்தை மறுபரிசீலனை செய்கிறது.
மற்றும் காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் ஜனாதிபதி பைடனை உயர்மட்ட உதவியாளர்கள் ஒரு புதிய திட்டத்தை முன்வைப்பதில் ஏதேனும் பயன் உள்ளதா என்று விவாதிக்கின்றனர். இது நேரத்தை வீணடிக்கும் முயற்சி என்று அவர்கள் கருதுகின்றனர். கடந்த வாரம் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் சிஐஏயின் தலைவர் வில்லியம் பேர்ன்ஸ் ஆகியோர் அடுத்து வரும் நாட்களில் புதிய மற்றும் புதுப்பிக்கப்பட்ட முன்மொழிவை அமெரிக்கா முன்வைக்கலாம் என்று தெரிவித்தனர். அது அமெரிக்காவின் கடந்த வார நிலைப்பாடு. இந்த வாரம் அமெரிக்க நிலைப்பாடு மாறிவிட்டது என்று கூறும் வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் முன்பு ஆண்டனி பிளிங்கன் கூறியது போன்ற நடவடிக்கை வரும் நாட்களில் நடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட 150 கைதிகளை தவிர மேலும் 100 கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் கோருகிறது என்று மூத்த இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். மூத்த அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேலிய சிறைகளில் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் மேலும் பல கைதிகளை விடுவிக்க ஹமாஸின் கோரிக்கை மிகையானது என்பதை அமெரிக்கா கத்தாருக்கும் எகிப்துக்கும் தெளிவுபடுத்திவிட்டது. அத்துடன் 150 கைதிகளை மட்டுமே இஸ்ரேலிய சிறையிலிருந்து விடுவிக்க முடியும். ஹமாஸுக்கு போர் நிறுத்தம் வேண்டுமானால் அதற்கு ஒப்புக்கொள்ளட்டும் அல்லது போர் புரியட்டும் என்பதே அமெரிக்காவின் புதிய நிலைப்பாடு என்பதும் கத்தாருக்கும் எகிப்துக்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்கிறார்கள். காசாவில் ஹமாஸ் தொடர் இழப்புகளை தவிர்ப்பதற்கு போர் நிறுத்தம் அவசியம். போர் நிறுத்தமே கேள்விக்குறி என்ற நிலை ஏற்பட்ட உடனே ஹமாஸ் முன்பு ஒப்புக்கொண்டதே போதும் என்று இறங்கி சென்றுள்ளது. ஒரு குழுவையும் அனுப்பியுள்ளது. நாளைக்கு ஒப்பந்தத்திற்கு தயார் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கு இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு என்ன சொல்வார் பார்க்கலாம். எமது ஊகம் சரியாக அவர் அவசரப்பட மாட்டார். ஏனென்றால் ஹமாஸின் அவசரம் அவருக்கு புரிந்துவிட்டது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸால் கடத்தப்பட்ட 251 பணிய கைதிகளில் 97 பேர் காசாவில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இதில் குறைந்தது 33 பேர் இறந்ததாக IDF உறுதிப்படுத்தியது. 8 பணிய கைதிகள் உயிருடன் இஸ்ரேலிய துருப்புகளால் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 37 பணிய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. இதில் 3 பேர் இஸ்ரேலிய ராணுவத்தால் தவறாக கொல்லப்பட்டனர்.